தெய்வ அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. இன்று 4 மகா வாக்கியங்களை ஒப்பிட்டு பார்ப்போம். இதில் வாட்சியார்த்தம் சொல்லமைப்பு வேறு வேறாக இருந்தாலும் கருத்தளவில் லட்சியார்த்தம் ஒன்றாகவே உள்ளது. ஒன்று, பேருபதேசத்தில் கொடி பற்றி. நமது புருவ மத்திக்கு உட்புறம் ஒரு ஜவ்வு தொங்குகிறது. அதன் மேல்புறம் மஞ்சள் நிறம், கீழ்ப்புறம் வெண்மை. இந்த ஜவ்வின் அடியில் ஒரு நரம்பு ஏறுவதும் இறங்குவதுமாய் உள்ளது. மேல்புறம் மஞ்சள் நிறம் கால்பாகம் என்பது தனிப்பெரும் கருணையாகிய கடவுள் திருவடி. கீழ்ப்புறம் முக்கால் பாகம் வெண்மை என்பது 3 அருட்பெரும் ஜோதியை குறிக்கிறது. ஜவ்வு என்பது மிக மிக நுண்ணிய அணுத்துவமான அருள் உணர்வு ஆகிய கடவுள் திருவடி. அதுவே தனிப்பெரும் கருணையாக உள்ளது. இது மகாமந்திரத்தில் கால்பாகம். இது 1000 மாற்று சுத்த பொன்னாகிய திருவடி. சத்திசாரத்தால் கடவுள் காலாகிய அருள் உணர்வுநிலையை பற்றி கொண்டு மேல் பரோபகார வாழ்வால் 3 அற்பெரும் ஜோதியாகிய ஞான பிரணவ சுத்த திருதேக சித்தி பெறுதல் என்பார் சுவாமி சரவணானந்தா. இதற்கு உதவுவது நரம்பு. நரன் என்றால் மனிதன், அம்பு என்றால் மனம். மனம் மேலே ஏறினால் கடவுள் நிலையை பெறுதலும், இதயஸ்தானத்தில் இறங்கினால் தேக உணர்வை மிகுந்து நினைப்பு மரப்புற்று முடிவில் மனிதனை மரணமடையச் செய்வது. இரண்டாவதாக ஆசானுடைய திருவடியை, அதாவது கடவுளின் அருள் உணர்வாம் தனிப்பெரும் கருணை திருமேனியை மறவாது சதா ஞாபகம் செய்தலே சாகா கல்விக்கு ஏது. 3, மேலேறினேன் இனி கீழ் விளைந்து இறங்கேன் என்பார் வள்ளலார். சுத்த சன்மார்க்கம் அனுபவம் கண்டத்துக்கு மேல், அதாவது தலைநடு உச்சி அகமையம். சான் ஏறினால் முழம் சறுக்கும் என்பர். கண்டத்துக்கு மேல் சானளவு தலை முகம் புருவ மத்தி, முகட்டளவு உச்சி என்பார் திருமூலர். இது சிறநடு சிற்றவையாகும். இதை மூக்கு நுனி ஆகிய புருவ மத்தி சபாத்வாரமே சகல அனுபவங்களுக்கு இடமாக உள்ளது என்பார் வள்ளல். மூக்கு நுனி என்பது பரிபாஷை, அதாவது காற்று தத்துவமாகிய சதா நினைப்பு மரப்புடைய ஸ்தூலத்தன்மை மாறி மனம் அருள் உணர்வு என்கின்ற நுட்ப நிலை அடைதல். கண்டத்திலிருந்து சிறநடு ஒரு ஜான். இங்கு மனமானது அருள் ஒளியாக மாறி நிற்கும் என்பார் சுவாமி சரவணானந்தா. இதுதான் ஏறுமுகம், கடவுள் நிலைக்கு ஏறுதல். திரும்பவும் இதயஸ்தானத்துக்கு இறங்கி வரக்கூடாது. உச்சிலிருந்து இதயஸ்தானம் முழம் அளவு. இங்கு மனம் உலக விஷயங்களில் நினைப்பு மரபு கொண்டு மனிதனை அல்லல் படுத்தி தொல்லை கொடுத்து இறக்கிவிட்டு இறக்கும்படி செய்தது. இதுவே முன்வைத்த காலை பின்வைக்காது என்பதாம். இரவாமை வேண்டின் திருவடி மறவாமை வேண்டும் என்பார் தயாநிதி சுவாமிகள்.